Hi friends, welcome to PY Job Alerts. ஸோ இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் நர்சிங் ஆஃபீஸர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 266 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 7/10/2025 அண்ட் க்ளோசிங் டேட் 6/11/2025. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேக்கன்சி நர்சிங் ஆஃபீஸர், அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வேக்கன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஐஜிஎம்சி கதிர்காமம். ஸோ டோட்டலாக 266 வேக்கன்சி அன்ரிசர்வ்ட். ஓகேங்களா? ஸோ அன்ரிசர்வ்டில் வந்து 90 வேக்கன்சியும் அண்ட் தென் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி எவ்வளோன்றதை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கோத்ரூ பண்ணலாம். அண்ட் தென் இதில் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணுன்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல்ஸ் ரிக்வயர்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி மஸ்ட். ஓகேங்களா? ஸோ நர்சிங் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், நர்சிங் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான குவாலிஃபிகேஷன் அண்ட் எசென்ஷியல்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 35 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 18 to 35 இயர்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸ், அதாவது கேட்டகரி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மெயினாக வந்து புதுச்சேரி ரெசிடென்சி பீப்புள் மட்டும்தான் இந்த போஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ண முடியும். ஸோ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதுச்சேரி ரெசிடென்சி பீப்புள் தான். ஸோ மினிமம் ஒரு 5 இயர்ஸ் பாண்டிச்சேரியில் வந்து ரெசிடென்சி இருந்திருக்கணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் தென் இடபிள்யூ சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 120 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷனில் வெயிட்டேஜில் எடுக்கிறாங்க. இதில் பெரும்பாலும் இந்த தடவை கோவிட் டைமில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இதில் மார்க் க்ரைட்டீரியாவை கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மார்க்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பேஸ் பண்ணி, எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி, அகாடமிக் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணியும் ஸோ ஓவராலாக 120 மார்க்ஸ்க்கு ரிசல்ட் இருக்குன்றது இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரியில் 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அண்ட் தென் டிகிரி 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இன்கேஸ் அட்டெம்ப்ட் அண்ட் தென் அரியர் யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கான அந்த மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுன்றது இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் கோத்ரூ பண்ணலாம். இந்த மார்க் கேட்டகரியில், அதாவது 120 மார்க்ஸ் கேட்டகரியில் இந்த கோவிட் டியூட்டியில் யார் யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ ஸோ அந்த கேட்டகரி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொடுத்துருக்காங்க. சில க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 days, ஒரு 1 year ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு கோவிட் டியூட்டியில், ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஒரு கோவிட் டியூட்டியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 12 month ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 18 month ஓகேங்களா ஒர்க் பண்ணவங்களுக்கு 3 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் 24 month ப்ளஸ் 18, ஸோ இந்த மந்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கு 4 மார்க்ஸும், அண்ட் ஓவர் தென் 2 years கோவிட் டியூட்டியில் பேண்டமெட்டிக் பீரியடில் ஒர்க் பண்ணவங்களுக்கு 5 மார்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு அதுக்கான அந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஜியோவை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபகேஷன்ஸ் 2 years இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 years முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பர்மனெண்ட் கொண்டு வருவாங்க. ஸோ அது வரைக்கும் ப்ராபகேஷன் பீரியடில் தான் இருப்பீங்கன்றதை இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி, அதாவது ஐஜிஎம்சி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மாஹே, ஏனம், ஸோ இது மாதிரி பிளேஸில் இருக்கிறது சொல்லலை. அங்கே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் ஜாப் நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா
ஐஜிஎம்சி கதிர்காமத்தில் தான் இருக்குன்றது சொல்லலாம். அப்போ யார் யாரும் நர்சிங் முடிச்சிருக்கீங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேக்கன்சி. ஓகேங்களா. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி 250, எம்பிசி, ஓபிசி, இவி அவங்க 250, எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் வரவங்க 125 ருபீஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டியில் வரவங்க அவங்களுக்கு ஃபீஸ் இல்லைன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், ஹவு டு அப்ளை அண்ட் லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டேட் எப்போன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ 7/10/2025 என்ஐயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோட், இது எதுவுமே ஆன்லைன் மோடு இல்லை, ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் டிடி தான் எடுக்கணும், அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் தான் நீங்கள் எடுக்கணும். எனி கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஓகேங்களா, அதில் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ், யாருக்கு நீங்கள் அந்த டிடி எடுக்கணும், இது எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடி மஸ்ட்ன்றதை நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் பர்த் சர்டிஃபிகேட், அண்ட் தென் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அண்ட் டிசி, ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ ஆர் மார்க் ஷீட்ஸ், இயர் வைஸ் மார்க் ஷீட், கன்சாலிடேட் மார்க் ஷீட்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பர்மனெண்ட் ரெஜிஸ்டர், அதாவது வேலிட் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அந்த மெடிக்கல் போர்டு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து எடுத்துருக்கணுன்றது சொல்கிறாங்க. ரெசிடென்சி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து அதை நீங்கள் கொடுக்கலாம். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இது கூட நீங்கள் என்ன என்க்ளோஸ் பண்ணணுன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் நீங்கள் கோவிட் டியூட்டியில் ஒர்க் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இது கூட அப்ளை பண்ணணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் காப்பியாக தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், எதுவுமே ஆன்லைன் மோட் கிடையாது. ஸோ சேம் திங் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன நான் சொல்லியிருக்கணும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ணணும், ஒரு பர்சன்றது இவங்க கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரெல்லாம் வந்து ரீசன் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்குன்றது சொல்கிறாங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் தான் இங்கே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஹார்ட் காப்பியாக. எதுவுமே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாது. ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி ஜெராக்ஸ் காப்பி தான்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொடுக்கும். கரெக்டான அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாமே வந்து கிளியராக இருக்கணும். ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செலெக்ஷன் ப்ரொசீஜரில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்லேயும் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் செலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்னலாம் ஃபர்தர் ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து இதில் நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். இந்த டிசபிலிட்டி பர்சனுக்கு என்னென்னலாம் ஃபங்க்ஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்றது அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனில் வரீங்கன்றதை கீழே டேட் வைஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 3ல் இதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓவர் ரைட் இருக்கக்கூடாது. ஸோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் செல்ஃப் அட்டஸ்டேஷன் ஓகேங்களா, உங்களோட சிக்னேச்சர் ஃபோட்டோவுக்கு மேலே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் பேஜில் பிரிண்ட் அவுட் எடுங்க. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் போத் சைடில் எடுக்காமல் சிங்கிள் பேஜில் பிரிண்ட் அவுட் எடுங்க. அண்ட் தென் கேபிட்டல் லெட்டரில் தான் எல்லாமே ஃபில் பண்ணணுன்றதையும் நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதேமாதிரி டிக் பாக்ஸ் இருந்ததுன்னா எல்லாமே அதாவது செக் பாக்ஸில் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்டஸ்ட் காப்பி எல்லாமே ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து உங்களோட அட்டஸ்ட் தான். ஓகேங்களா. ஸோ உங்களோட அட்டஸ்ட் போட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணவும் த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஹார்ட் காப்பியாக, அதாவது ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓவர் ரைட் இல்லாமல் நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸில் இந்த ஹார்ட் காப்பியை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் செக்லிஸ்ட் சர்டிஃபிகேட்
என்க்ளோஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எஸ் ஆர் நோன்றதுன்னு கொடுத்துக்கணும். அது எந்த பேஜ் நம்பருன்றது மென்ஷன் பண்ணணும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு ஃபைனலாக உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் போடணுன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ டிடி அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் டேரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஐஜிஎம்சியில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ உங்கள் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் முடிச்சுருந்தாங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்றது சொல்கிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் என்னோடய சேனல் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் எஜுகேஷன் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லாமல் செப்பரேட் ஷீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் எல்லாமே காப்பி, ஓகேங்களா, ஜெராக்ஸ் காப்பி டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இதையும் நீங்கள் இதை கொடுத்துட்டு ஹார்ட் காப்பியை டைரெக்டாக நீங்கள் ஐஜிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதுபோல் மேலும் நம்ம சேனலில் புதுச்சேரி ரிலேட்டடாகவும் அண்ட் தென் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக கிடச்சதுன்னா நம்ம சேனல் மூலமாக கன்வே பண்ணுறத சொல்கிறோம். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.